அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம்லேருந்து கிருத்திகா பேசுகிறேன். இன்றைய கதை என்னென்னா, நம்ம எல்லாரோட மனசுலையுமே எப்பயுமே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு யாரும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? அதுக்கு ஔவையார் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு தென்னை மரத்துக்கு நம்ம எங்கே தண்ணி ஊற்றுறோம்? அடியில் இருக்கிற வேருக்கு. அந்த வேருக்கு உப்பு தண்ணி ஊற்றினாலும் சரி, நல்ல தண்ணி ஊற்றினாலும் இல்லை, எந்த தண்ணி ஊற்றினாலுமே அந்த தென்னை மரம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது? இனிப்பான இளநீ கொடுக்குது. அது எங்கே கொடுக்குது? அது நல்லா வளர்ந்து உச்சியில் தான் காய் காக்குது இல்லையா? ஆனால் நம்ம என்னமோ தண்ணி எங்கே ஊற்றுறோம்? அடியில் இருக்க வேருக்கு கொடுக்குறோம். ஆனால் அது எத்தனை மாதங்கள் கழித்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இனிப்பான இளநீ வருது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம யாருக்கு எந்த ஒரு ஜீவராசிக்கும் சரி, எந்த ஒரு சின்ன நல்லது பண்ணால் கூட அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கோசரம் நம்ம நல்லது பண்ணோமே அப்படிங்கிறதுக்காக உடனே நம்மளுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செஞ்ச நல்லதுக்கு பலன் கண்டிப்பாக நம்ம சேரும். ஆனால் எப்போ கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதே மாதிரி யாருக்கும் சரி, எந்த ஒரு ஜீவராசிக்கும் நம்ம எந்த ஒரு சின்ன நல்லது பண்ணால் கூட நம்ம மனசில் எப்பயுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நினச்சி தான் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான சந்தோஷமும் மன திருப்தியும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஔவையாரின் கருத்து. நன்றி, வணக்கம்.